அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க, மாடியிலேருந்து அறுவடை எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வார இறுதி அறுவடைன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. மாடியில் அப்படியே காடு மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்குங்க. ஏன்னா அந்த மழை பெய்யறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து கத்திரிக்காய், அவரைக்காய்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவரைக்காய்லாம் 2 3 வகை இருக்குது. உச்சியில் போய் காய்ச்சிருக்குங்க. நம்ம ஒரு ஸ்டூலாவது ஏதாவது ஏணி போட்டு தான் எடுக்கணுங்க. இதை பாருங்க, கொஞ்சம் முத்தி தான் இருக்குது. கீழே இருந்ததெல்லாம் நம்ம இந்த கொட்டைங்களை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்க. நான்வெஜ் செய்யும் போதும் உபயோகப்படுத்தலாங்க. இதுன்னு பாருங்க, நுரை பெருக்கன் ஒன்றே ஒன்று கிடச்சிருக்குங்க. இது கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயில் பல வகை இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் இருக்குது, இதை பாருங்கள், முட்டை கத்திரிக்காய், குண்டு முட்டை கத்திரிக்காய், இது மாதிரி வெள்ளையில் வந்து நீட்டை கத்திரிக்காய், இது வந்து நார்மலாக காய்க்கக்கூடிய கத்திரிக்காய், நாகப்பட்டினம் கத்திரிக்காய். அப்படி கத்திரிக்காயில் நிறைய வகை மாடியில் இருக்குது. போன வாரம் நிறைய அறுவடை பண்ணிட்டனால இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கோம். கோவக்காயும் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சர்க்கரை வியாதி இருக்கவங்க, பிபி இருக்கவங்கெல்லாம் இதில் பலவிதமாக சமைச்சு சாப்பிட்லாங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள் கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மிதிப்பாகல் பாருங்க, இப்போதான் வந்து கொடி மேலே ஏறி நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. சும்மா ஒரு 3 பெருசாக இருந்ததுங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி மாடியில் எல்லா விதமான காய்கறிகளும் அறுவடைக்கு தயாராகிட்டு வருதுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.